Dear Mr. Karthik Subbaraj, as per our social media tweets and our telephonic conversation, here is my dance audition tape for the Kanima song. Thank you. ஆக்டர் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை சூர்யா அண்ட் ஜோதிகாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட கனிமா சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படக்குழுவினர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோல சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டே 2 பேருமே செமையா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இதுல இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாங்குக்கு சந்தோஷ் நாராயணனும் டான்ஸ் ஆடி இருப்பாரு. சந்தோஷ் நாராயணன் பொதுவா மியூசிக் டைரக்டரா மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. முதல் முறையா இந்த படத்துல இவர் டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்றனால இந்த லிரிக்ஸ் வீடியோ வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்டர் சூர்யா அண்ட் கார்த்திக் சுப்புராஜ், சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட 3 பேருமே செம ஜாலியா ஃபன்னா சில விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசின சில விஷயங்களை தான் இப்போ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார், என்னோட திறமையை காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு குத்து டான்ஸ் நான் ஆடுறேன், இந்த மாதிரி முயற்சி பண்ணி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்கேன், தயவு செஞ்சு அதுக்கு தேவையானதை செய்யுங்க ஐயா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட்டை போடுறாரு. மேலும் நான் ரெட்ரோ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒரு நிமிஷம் தரமான கூத்து டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, தயவு செஞ்சு உங்களோட உண்மையுள்ள சனாக்காக இந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு ட்வீட்டை ஷேர் பண்றாரு. இதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி கார்த்திக் சுப்பராஜும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெட்ரோ படத்துல சூர்யா சார் கூடயும் பூஜா ஹெக்டே கூடயும் சேர்ந்து கனிமா அப்படின்ற பாட்டுல ஒரு தரமான குத்து டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க அனுப்புற மாதிரி ஒரு கிளிப்பை நீங்க பதிலுக்கு குத்து டான்ஸா ஆடி அனுப்புங்க, எங்களுக்கு ஓகேவா இருந்தா கண்டிப்பா பூஜா ஹெக்டே கூடயும் சூர்யா கூடயும் சேர்ந்து ஆடுற வாய்ப்பை நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உடனே சந்தோஷ் நாராயணன் டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி, சொன்ன மாதிரியே நான் டான்ஸ் ஆடி இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன், மற்றவங்களோட பாதுகாப்பை கருதி யாருக்காகவும் இதை ஷேர் பண்ணிடாதீங்க, சீக்கிரமா நான் ஓகேவா இல்லையா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த டான்ஸ் வீடியோவை பார்த்த உடனே அடுத்தபடியா கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, யோ எங்கேயா இருந்த இவ்வளோ நாளா, உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு, டான்ஸ் ஆடி அசத்திட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நாங்க கொடுக்கறோம், ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா சாங்கோட லிரிக்ஸ் வீடியோ இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டுமே சேர்த்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது கனிமா சாங்ல சந்தோஷ் நாராயணனும் டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிரிக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆக்டர் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, கனிமா சாங் முழுக்க சனா நான் உங்களை மட்டும்தான் ஜூம் பண்ணி ஃபாலோ பண்ணேன், நீங்க உண்மையிலேயே ஒரு அற்புதமான டான்சர் தான், ஒரு டான்ஸ் கலைஞரா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லியிருந்தாரு. மேலும் சூர்யாவோட இந்த ரிப்ளே, இவங்க பண்ணிட்டு இருந்த இந்த ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன கனிமா சாங்குக்கு ப்ரமோஷன் மாதிரி அமைஞ்சிருக்கு.